ஒரு நாள் சூடு எதுவுமே சரியா நடக்காத மாதிரி உங்களுக்கு எப்போதாவது தோணிருக்கா? ஒருவேளை உங்க நண்பர் உங்களுக்கு பிடிச்ச பென்சிலை எடுத்திருக்கலாம், இல்லாட்டா விளையாடும் போது உங்களை சேர்த்துக்காம இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இயேசுட சின்ன பையனா இருந்தப்போ அவருக்கு வருத்தமா அல்ல தனியா உணர்ந்த தருணங்க இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன பையனை பத்தின கதை இருக்கு. அவன் தன்னோட மதிய உணவை பகிர்ந்துக்க நினைச்சான். 5 அப்பமும் 2 மீனும் தான் அவன் கிட்ட இருந்துச்சு. அவனை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அது பத்தாதுன்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு அந்த சின்ன அன்பான செயலை எடுத்து ஆயிரக்கணக்கான பேருக்கு பெரிய விருந்தா மாத்திட்டார். சில சமயம் சின்ன நல்ல காரியம் கூட பெரிய அற்புதமா மாறலாம். யாராவது தனியா இருக்க மாதிரி நீங்க பார்த்தா அல்லது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தா இயேசு சொல்லிக் கொடுத்ததே ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பு, பொறுமை மற்றும் கருணையை காட்டுறது. ஒருவேளை வருத்தமா இருக்கிறவங்களை பார்த்து சிரிக்கிறதா இருக்கலாம், அல்லது உங்க டீச்சருக்கு புத்தகங்களை எடுக்க உதவுறதா இருக்கலாம். இந்த தருணங்க சின்னதா தெரியலாம், ஆனா கடவுளோட பார்வையில இதெல்லாம் ரொம்ப பெருசு. சில சமயம் யாராவது அன்பில்லாம் இருக்கும்போது பொறுமையா இருக்கிறதும் மன்னிக்கதும் கஷ்டமா இருக்கும். ஆனா இயேசு சொன்னார், உன்னை நேசிப்பது போல உன்னை வீட்டாரையும் நேசி. அதாவது கஷ்டமா இருந்தாலும் அக்கறை காட்டுறதுன்னு அர்த்தம். நீங்க நல்லது செய்யறதை தேர்ந்தெடுக்கும் போது யாரும் பார்க்கலனாலும் நீங்க ஒரு வெளிச்சத்தை பரப்புறீங்க, இயேசு செஞ்சது மாதிரி. அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சவால் வந்தா, பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லது செய்யுங்க, பொறுமையா இருங்க, எப்பவும் கருணையை தேர்ந்தெடுங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வழி. உங்களுக்கு தெரியாது, உங்க சின்ன அன்பான செயல் ஒருத்தரோட நாளை இன்னும் கொஞ்சம் பிரகாசமாகலாம். ஒவ்வொரு நாளையும் நல்லது செய்ய ஒரு வாய்ப்பா மாத்துவோம். எது எப்படியோ அதுதான் நம்மளை உண்மையிலேயே சிறப்பாக்குது.